தினமும் ஒரே வேலை தான். காலையில் கிளம்பி பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே மாமியாரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டோட நம்பர் வேணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரேஷன் கார்டு இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து 10:30க்கு மேலே தான் வந்தாங்களே. அது வரையும் உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டேருந்து கேட்டுட்டு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டோம். போயிட்டு மாமியாருக்காக நைட்டிலாம் வாங்கிட்டு வந்துடும். நைட்டி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஒரு 2 மணி நேரம் தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்களுடைய பார்சல் வந்து இன்றைக்கி டெலிவரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. சரி மாமியார்கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன், முதல்ல போய் பசங்களை பாருங்கள், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பி வச்சாங்க எங்களை. அதுக்கப்புறம் வர வழியில் வந்துட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப பசி எடுத்துச்சு. போயிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பார்சல் வந்துருந்துச்சு, அதையும் ரிசீவ் பண்ணிவிட்டு ஈவினிங்காக நம்ம வீட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஷெல்ஃபுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வச்சுருந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை வாங்கி. சரி எல்லா ஷெல்ஃபுக்குமே அது ஒட்டிட்டு இருக்கிற டப்பாவில் எல்லாமே மசாலாஸ் எல்லாமே ஃபில் பண்ணி லைனாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருந்தோம். அப்புறமா வீட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.